பேட்டரி பைக்கு, பேட்டரி காரு அதெல்லாம் சார்ஜ் பண்ண முடியுமா? இப்போ இபியில் நம்ம ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரிலாம் ஆகுது. அந்த மாதிரி இந்த சோலார் சிஸ்டமில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது? இதெல்லாம் இது இந்த சோலார் சிஸ்டத்தில் நம்மளுக்கு என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது, நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ரெண்டு விஷயங்க. பேனல் சோலார் சிஸ்டத்தில் உங்களுக்கு மெயின் வந்து பேனல் மெயின்டெனன்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட்டு உட்காரும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் வந்து ஒரு 100% ஏர் கண்டிஷன்டு ஒரு ரூமாக இருந்தால் கூட மறுநாள் காலை வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் டஸ்ட் இருக்கும். நமக்கு அதிசயமாக இருக்கும், எப்படி இந்த டஸ்ட் வருது. 4 பக்கம் செவரு, கிளாஸு, மேலே சீலிங், கீழே தர, ஹவு இட் கம்ஸ். சிம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற செப்பல்லேருந்தே வந்துடும். ஓகே, அப்போ ஒரு ரூமுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொன்னால் மொட்டை மாடியில் இருக்கிறவங்க பேனலில் என்ன இருக்கும், உதாரணத்துக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால் மழை காலத்தில் அதுவே க்ளீன் ஆகிடும், அந்த ரெயினில் இதாகிடும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் ஆஸ் பர் கான்ட்ராக்ட்டு. யூ கேன் ஆல்சோ டூ தட். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆட்டோ வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னு ஒன்று செட் பண்ணிடுறோம். இந்த கார்டனுக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிற மாதிரி அதை 6 மணிக்கு ஆன் பண்ணி விட்டால் ஒரு 10 நிமிஷம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் தண்ணி சுத்தம், எல்லாம் க்ளீன் பண்ணிவிடும். இன்னொன்று என்ன ஆகுனா, அதில் இருக்க நீங்கள் ரிஸ்க்குன்னு கேட்டாங்களா, அதில் மெயின்டெனன்ஸ் இருக்க ரிஸ்க்குன்னு கேட்டால், உதாரணத்துக்கு இந்த காக்கா, குருவி, பறவைகள்லாம் வந்து எச்சம் போட்டுரும். அது வந்து பிசுறு மாதிரி பிடிச்சிக்கும். அதை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, நீங்களோ கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அந்த பேனல் டேமேஜ் ஆகாமல் ஒரு சாதாரண ஒரு வைப்பர் வச்சு, தண்ணியை வச்சு, ஆர்டினரி வாட்டர் வச்சு அதை க்ளீன் பண்ணிட்டா போகிறோம். தட்ஸ் ஆல். இது ஒரே ஒரு ரிஸ்க்கு. சில பேர் கேட்டாங்க ரிஸ்க்கு வேறு என்ன ரிஸ்க்குன்று. ஒன்று தான், நீங்கள் அதாவது இந்த சோலார் பேனல் எங்கே போடணுன்னா சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல. அதுக்காக நீங்கள் இப்படி பேனல் இப்படி போட்டுட்டீங்க, நீங்கள் பேனல் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டிட்டார் 5 மாடிக்கு, அந்த வீட்டோட நிழல் வந்து உங்கள் வீட்டு சோலார் பேனலில் விழுதுன்னா தென் யூ வில் லூஸ். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஓவர் ஹீட் ப்ராப்ளம் இருக்கா சார்? பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து க்ளீனிங் ப்ராப்பராக பண்ணலைன்னா ஓவர் ஹீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல அது வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் இருந்தால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் இந்த சப்சிடிஸ் எல்லாம் அலவுடு. இப்போ நம்ம போட்டு 1 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நம்ம தான் அந்த எக்ஸ்பென்சஸ் ஆகும். இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும். ஏன்னா இப்போ நாங்களே கிட்டத்தட்ட 6 மாதமாக அங்கே இருக்குங்க. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் இன்வெர்ட்டரில் மட்டும்தான் 1-2 கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் போய் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம், இல்லை சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி பண்ணுறமே தவிர அந்த மாதிரி ஒரு மேஜர் இஷ்யூஸ் அவ்வளோ ஷார்ட் பீரியட் நாங்கள் பார்த்ததே இல்லை ப்ராக்டிக்கலி. இன்ஃபேக்ட் எங்கள் ஓன் ஸ்டோர்ஸுக்கு வந்து நாங்கள் சோலார் போட்டு மோர் தேன் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் ஓன் ஸ்டோர்ஸ் தான் உங்கள் ஷோரூமுக்கு? எங்கள் ஷோரூமுக்கு சொல்கிறேன் நான். எங்கள் ஷோரூமுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேனல் இருக்குது. உங்களுக்கு இந்த சின்ன இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, குஜராத்தில் இது வரைக்கும் வந்து 4,30,000 வீட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ப்ராக்டிக்கலி. பக்கத்தில் இருக்க கேரளாவில் 1,52,000 சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேரளா ட்ரிவாண்ட்ரம் போனீங்கன்னா அந்த என்டையர் ஏர்போர்ட் இஸ் ரன்னிங் ஆன் சோலார். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ உங்கள் பவர் சப்ளை இவ்வளோ வேஸ்ட் சைஸ் சொன்னீங்க. why it is a constraint to the apartment livers? Yes, apartment there is a constraint, nobody can do anything. So what is the reason, sir? அத நீங்களே சொல்லிட்டீங்க. Space availability. ஸ்பேஸ் இருக்காதுல்ல, ஸ்பேஸ் availability அவ்வளவுதான். ஸ்பேஸ் availability. இப்போ சார் வாரண்டி ரிலேட்டடா ஒரு டவுட். உங்க டார்லிங் நிறுவனத்துல நீங்க இந்த சோலார் பேனல் யூஸ் பண்றீங்க. உங்களோட பர்சனலா உங்களோட வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களா அத? என் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு யூனிட் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுன்றது எனக்கு ஓகே. நான் ஆக்சுவலாக அதை நம்மளுடைய மொபைல்லையே வைஃபைல கனெக்ட் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, என்னோடய டீம் பேக்கப் டீம் வச்சுக்கிறேன். அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய கடைகளில் எத்தனை கடைகளில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், என் வீடு எல்லாத்துக்கும் சேர்த்து சாயந்தரமான ஒரு சார்ட் போட்டுருவாங்க. இந்த கடையில் நேற்றைக்கு எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆச்சு, ஒரு ஸ்டோர் பை ஸ்டோராக. அப்போ அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ஒரு நாள் பார்த்தேன், என் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து லெட்ஸே ஒரு 40 யூனிட் வர இடத்துல எனக்கு 5 யூனிட் தான் காமிச்சது. உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை நேற்றுக்கு ஷட் டவுன்னா அப்படின்ட்டாங்க. ஷட் டவுன் அப்படின்ற இன்றைக்கி மட்டும் உங்கள் சோலார் ஆன் கிரிட் சோலார் வேலை செய்யாது. ஏன்னா கவர்மெண்ட் பவர் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதாவது உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கும்போது தான் அந்த பவரை அனுப்பவும் முடியும். கிரிட் ஹேஸ் டு ஒர்க். கிரிட் பவர் இருந்தால் மட்டும்தான். ஸோ மாதத்தில் ஒரு நாள் அதை நாங்கள் கழிச்சிடுறோம். ஸோ இட் இஸ் நாட் 30 days, ப்ராக்டிகலி 29 days நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது வீட்டில் ஷட் டவுன் இல்லை அப்படின்னா கரண்ட்டும் வந்துட்டு இருக்கும், நம்ம ஜென்ரேட் பண்ண கரண்ட்டு திருப்பி அனுப்ப முடியும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஆனால் இப்போ டொமஸ்டிக் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அனுப்ப முடியும். வேற கமர்ஷியல் அப்படின்னா நாமளே ஆஃப் கிரிட் வச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போடணும், அதுக்கு பேட்டரி போட்டு போடணும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், வாரண்டி ரிலேட்டடாக ஒரு டவுட். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் சைக்ளோன் மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ 3 years ஒன்ஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹெவி வரும், இல்லை கோஸ்டல் ஏரியாவில் வரும். இது மூலிமா இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன அந்த 5 years டேர்மில் கவர் ஆகுமா? சார், 2 விஷயம் இருக்குதுங்க. இப்போது
நாங்கள் எந்த அளவுக்கு அந்த சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோன்னா முதல்ல நிறைய பேருக்கு ஐயோ மொட்டை மாடியில் சோலார் போட போகிறேன்னு அவங்க கேட்குற கேள்வி வந்து, ஏன்னா நார்மலாக சோலார்னால் அவங்க வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக பார்த்துருப்பாங்க, 2 அடி 4 அடிலாம் வெளியில் பார்த்துருப்பாங்க நிறைய கமர்ஷியல் ஸ்பேஸில் வந்து. நாங்கள் இப்போ எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வச்சுருக்கிறதே ஸ்டாண்டர்ட் இன்சுலேஷனே 7/9 சொல்கிறோம். அதாவது 7 அடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 9 அடி. ஸோ உங்கள் வீட்டு மொட்டை மாடியை காலி பண்ண மாட்டோம். தாராளமாக நீங்கள் மொட்டை மாடியில் நடமாடிக்கலாம், வத்தல் காய போட்டுக்கலாம், துணி காய போட்டுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 அடி 9 அடி அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அலுமினியம், மெக்னீசியம், இன்னொரு மெட்டல் எனக்கு அது பேர் ஞாபகத்துக்கு வரல, இந்த 3 கலந்த ஒரு அலாய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்லேயே லேட்டஸ்ட்டு. என்ன ரீசன்னா அது துருப்பிடிக்காமல் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். ஏன்னா 30 வருஷங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வெயில் காற்று மழையில் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குன்றக்காண்டி அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரக்சரை நிற்க வைக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 4 போலில் நிற்கணும்னு வச்சுங்க. அந்த ஒரு போலை சுற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு அடிக்கு ஒரு அடி காங்கிரீட்டில் கட்டை கட்டுறோம். ஒன்று, இன்ஃபேக்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு போல்ட் நட்டுக்கு பேர் ஹில்டின்னு ஒரு பிராண்டு, இந்தியாவிலே பெஸ்ட்டு பிராண்டு. பாயிண்ட் என்னென்னா, ஒரு 30 ரூபாய்க்கும் போல்ட் நட் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணுறது 130 ரூபா. அந்த ஹில்டி பிராண்ட் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னென்னா, நீ காங்கிரீட்டில் கட்ட வேண்டாம், என் போல்ட்டை மட்டும் ஒரு போலுக்கு 4 போல்ட்டை போட்டுரு, 150 கிலோமீட்டரில் புயல் காற்று அடித்தா கூட அவன் செட்டு தூக்காது அப்படின்னாங்க. சூப்பர் சார். இதை தாண்டி நாங்கள் எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் சரி, உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் சரி, சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்னு ஒன்று இருக்கு இல்லையா. நான் என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல கட்டை கட்டி கொடுத்துரு, காங்கிரீட் கட்டை கட்டி கொடுத்துரு. அந்த காங்கிரீட் கட்டை கட்டுறது கூட நீங்கள் பண்ணிக்கங்க, சிவில் ஒர்க் உங்கள் ஸ்கோப் நாங்கள் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம மக்கள் கடைசியாக மேஸ்திரி எப்போ பார்த்துருப்பாங்க, வீடு கட்டும்போது. இப்போ போய் இந்த சின்ன வேலைக்கு வந்து இதை பண்ணி கொடுன்னா எந்த மேஸ்திரியும் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ அவர் பாயிண்ட் இஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம், எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்குக்கு கூப்பிடும்போது அவங்க வந்து வரணுமா, அடுத்த வாரம் வரட்டா அப்படின்றாங்க. எல்லாம் சொல்லி எல்லாம் ஓகேன்னு மென்டலி அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு இந்த ஹெசிடேஷன். இதனால் என்ன பண்ணுறோம், இப்போது பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயே நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்கேயும் போகாத, எங்கேயே உட்காரு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம், 10 வருஷம் தேவையில்லை, 5 வருஷத்துலேயே பண்ணி கொடுத்துட்றோம். அந்த மாதிரிலாம் கூட பண்ணி கொடுக்குறோம். ஃபைன் சார். லாஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ மான்சூன் டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குது சார்? இப்போ இதில் லிமிடேஷன்ஸ் என்ன இருக்குது? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு பக்கா வெயில் சீசனில் வந்து 6 யூனிட் 7 யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும். மழை சீசனில் வந்து 2 யூனிட் 3 யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான். நம்ம பார்க்க வேண்டியது இயர்லி ஆவரேஜ். ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம வெயிலில் மரண அவசப்படுவோம். ஒரு படத்தில் வேக்ஸ் கூட சொல்லுவார், மாப்பிள்ளை தூத்துக்குடியில் 3 சீசன் தான், கடுமையான வெயில், கொடுமையான வெயில், கொடூரமான வெயில். நம்ம கூட சொன்ன உடனே சரி வேறு ஏதாவது சொல்ல போகிறார், கடைசியில் சொல்கிறது 3 வெயிலை பற்றி சொல்லுவார். எந்த வெயில் நமக்கு வந்து சாதகம் இல்லைன்னு நினச்சோமோ அந்த வெயில் இன்றைக்கி சோலார் பொறுத்த மட்டும் இந்தியாவிலே இட் இஸ் ஹெல்பிங் ஹவுஸ். அதுவும் மோஸ்ட்லி சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து 1000 யூனிட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1500 யூனிட், 4.5 யூனிட் பர் டே, விச் இஸ் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் அஸ். சார், பேட்டரி வாரண்டி இருக்கலாம் சார், ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ இயர்ஸ் சார்? சார், பேட்ரி போடும்போது உங்களுடைய டோட்டல் காஸ்ட்டு வந்து ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன சோலார் சிஸ்டம் காஸ்ட்டோ அதுலேருந்து ஒரு 30% நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 லட்சம்னா 280, 3 அந்த மாதிரி வந்துடும். ஆல்ரைட் சார். ஸோ எல்லாமே, அதாவது நாங்கள் ஒரு வீட்டில் போய் அவங்களுக்கு வந்து அவங்க கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க இபி பில் பேட்டர்ன் ஸ்டடி பண்ணிட்டு நாங்கள் சொன்னோம், சார் நீங்கள் ஒரு 4.4 கிலோவாட் போடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னது, எங்கள் பையனை கூப்பிட்டு எனக்கு 10 கிலோவாட் போடு. இல்லைங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கி வச்சுருக்கிறதே 4 கிலோவாட்டு தான், 10 கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணுறது 4 கிலோவாட்டு தான், 10 கிலோவாட் தேவையில்லை அப்படின்னா அவர் சொன்னது, தம்பி நான் இப்போ யூஸ் பண்ணுறது 2 ஏசி, இன்னும் 2 வாங்க போகிறேன், 2 எலக்ட்ரிக் கார் வாங்க போகிறேன், என் அவுட்புட்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத என்னார். ஐயா சரிங்க, தெரியாமல் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி போட்டு உடனே ஒன்று பண்ணுங்கள், கவர்மெண்ட்டில் இந்த 4 கிலோவாட்டை 10 ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து 10 கிலோவாட்டை மாற்றிங்க. நீங்கள் கிலோவாட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு டெபாசிட் கட்டணும், தட்ஸ் ஆல். மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். மெட்ராஸில் ஒரு கஸ்டமர் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுத்துரு, பேனல் 3 கிலோவாட் போட்டு கொடுக்க போகிறோம், ஏன்னா நான் 3 கிலோவாட் நான் எப்போ வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சப்சிடி இப்போ வாங்கிக்கிறேன். எல்லா விதத்துலேயும் மக்கள் வந்து புத்திசாலிங்க. ஆல்ரைட் சார், ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பை டார்லிங் எடுத்திருக்கீங்க. ஏன்னா விழுப்புரம் போக வேண்டிய இடம்னு ஒரு சில இடங்கள் இருக்குது, அதில் வந்து லைட் த்ரோ பண்ணி இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. உங்கள் முன்னெடுப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ.